ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரென்னா சமையல். இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மண் சட்டி சூடாயிட்டு இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிட்டு இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 வெங்காயம் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். இருபது பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கிட்டு இந்த நேரத்தில் பச்சை மிளகாவும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 கத்திரிக்காயும் ஒரு முருங்கைக்காயும் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். காயெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். கொஞ்சமாக இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாம். காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன், குழம்பு தூள், அதை போட்டுக்கலாம். குழம்பு தூள் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இது கூடவே புளி தண்ணி சேர்த்துக்கலாம். லெமன் சைஸில் புளியை ஊற வச்சுருந்தேன், அந்த தண்ணியை தான் இப்போ சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூடவே வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் ஆக்கக்கூடாது, அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலரி விட்டுட்டு உப்பு உரப்புலாம் புளிப்புலாம் இப்போயே சரி பார்த்துக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் எல்லாம் கலந்து. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது குழம்புன்னு. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிச்சிருச்சு, காயெல்லாம் வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். சுத்தம் பண்ணி வச்சுருக்க கருவாடை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கருவாட்டு குழம்பு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.